கேட் ஃபிஷ் கண்ணா திட்டு வாங்கிட்டு இருக்கிற ஒரு ஃபிஷ் இது. ஆப்பிரிக்கன் கெளுத்தி. நல்லா மீனை கழுவி கழுவி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்மளை இந்த மீனை கழுவி கழுவி ஊத்துறாங்க இப்போ. அந்த அளவுக்கு இந்த மீன் மோசமா. இது எல்லா இடத்துலையுமே பேன் பண்ணியிருக்காங்களா? இல்லை. யூஎஸ்ஏல நேஷ்னல் கேட்ஃபிஷ் டே அப்படின்னு ஒரு நாளை கொண்டாடுறாங்க. ஜூன் 25, 1987 ரொனால்ட் ரீகன் இந்த கேட்ஃபிஷ் ஃபார்ம் வச்சுருக்கவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி அதை கொண்டாடுறாங்க. ஆகஸ்ட் மாதத்தை ஒவ்வொரு வருஷமும் கேட்ஃபிஷ் மந்த்துன்னே கொண்டாடுறாங்க. மிலிட்ரியில் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இவங்களுக்கு கேட்ஃபிஷ் கொடுக்கணும். இந்த கேட்ஃபிஷ்ஷை வச்சு ஒரு பாலிட்டிக்ஸே நடந்துருக்கு. நம்ம நாட்டில் மட்டும் ஏன் பேன் பண்ணியிருக்காங்க? உண்மையிலேயே இது கேன்சர் வருமா? இதில் என்ன டைப் ஆஃப் கேன்சர் வரும்? பிரச்சனை மீன்கிட்டையா இல்லை நம்மக்கிட்டையா? வளர்க்குற நம்ம தான் பிரச்சனையை உண்டாக்குறோமா? வளர்கிற இடம் சரியில்லையா? அந்த மீனுடைய பழக்க வழக்கங்கள்னால தான் நமக்கு அந்த பிரச்சனை வருதா? எந்த இடத்துல அந்த மீன் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்மையும் மாறுமா? டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.